தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம் என 3 மொழிகளிலும் மெழுகுடால் போல திரையில் தோன்றி ரசிகர்களை ஈர்த்தவர்தான் நடிகை பிரியங்கா மோகன். இவர் 2019ஆம் ஆண்டு கன்னட திரைப்படம் ஒன்றில் நடித்து திரையுலகில் அறிமுகமானார். அதற்கு பிறகு அதே ஆண்டு தெலுங்கு சினிமாவில் பிரபல வெற்றி திரைப்படமான கேங் லீடரில் நடிகர் நானி உடன் நடித்து பெரும் வரவேற்பை பெற்றார். இதன் பின் தமிழில் நெல்சன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் திரைப்படத்தில் நாயகியாக நடித்து தமிழ் ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்தார். டாக்டர் படத்தில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து டான் திரைப்படத்திலும் நடித்து பெரும் புகழ் பெற்றார். இதன் பின் நடிகர் சூர்யாவுடன் எதற்கும் துணிந்தவன், தனுஷுடன் கேப்டன் மில்லர் ஆகிய படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக மாறினார் பிரியங்கா மோகன். தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலும் பிரபலமாக இருக்கும் பிரியங்கா மோகன் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் தே கால் ஹிம் ஓஜி என்ற தெலுங்கு படத்தில் நடித்திருந்தார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் பிரியங்கா மோகனின் கவர்ச்சியான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவின. இது பிரியங்கா மோகனின் உண்மையான புகைப்படங்கள் தானா என அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்திருந்த நிலையில் இதுகுறித்து பிரியங்கா மோகனே விளக்கம் அளித்தார். இந்த புகைப்படங்கள் உண்மையான புகைப்படங்கள் இல்லை என்றும் இவை அனைத்தும் AI-யால் உருவாக்கப்பட்ட போலி புகைப்படங்கள் எனவும் பிரியங்கா மோகன் கூறினார். AI-யை படைப்பாற்றலுக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர தவறான செயல்களுக்கு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அவர் குறித்த சர்ச்சை மீம்ஸ்கள் சமூக வலைதளத்தில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது அண்மை கால திரைப்படங்களான சரிபோதா சனிவாரம் மற்றும் பிரதர் ஆகியவற்றில் அவரது நடிப்பு சிறப்பாக இல்லை என்றும் அவர் உணர்ச்சிகளை காட்டாதவர் என்றும் கூறி பல மீம் பக்கங்கள் அவரது படக்காட்சிகளை வைத்து கிண்டலான மீம்ஸ்களை பகிர்ந்து வருகின்றன. இது நடிகை பிரியங்கா மோகனை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து சமீபத்தில் நடந்த நேர்காணல் ஒன்றில் பிரியங்கா மோகன் மனம் திறந்துள்ளார். அதில் தனக்கு எதிராக நடப்பதை ஒரு பெரிய பிரச்சாரம் என்றுதான் சொல்ல வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நிச்சயமாக இந்த தாக்குதல்கள் தன்னை காயப்படுத்துகின்றன என்றும், ஆனால் அந்த வீழ்ச்சிதான் நான் மீண்டு உயர்வதற்கு உதவியது என்றும் உருக்கமாக பதிலளித்துள்ளார். இந்த துறையில் யாருக்கு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை இத்தகைய கசப்பான அனுபவங்கள் மூலம் தான் உணர்ந்து கொண்டதாக தெரிவித்துள்ள பிரியங்கா மோகன், இவை வெறும் ரசிகர்களின் விமர்சனம் மட்டுமல்ல, பணம் கொடுத்து திட்டமிடப்பட்ட வேலைகள் என்றும் சாடியுள்ளார். தன்னை தனிப்பட்ட முறையில் பிடிக்காத யாரோ ஒரு நபர் இதற்காக பணம் செலவழிக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரியங்கா மோகனின் இந்த பதிலடி அவருக்கு எதிராக தொடர்ந்து ட்ரோல் செய்தவர்களுக்கு ஒரு வலிமையான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.